ரதியக்கா படிச்சுன்னு ஹாப்பி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அக்கா அன்றைக்கி குலோப்ஜாம் செஞ்சிட்ருக்கிறேன். ஜீரா வந்து கொதிச்சிட்ருக்குது. குலோப்ஜாமுக்கு பசைஞ்சு உருட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த ஸ்வீட்டும் மைசூர் பாக்கும் செய்ய போகிறேன் அக்கா. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஹாப்பி 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 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருப்போம். இப்போது குலோப்ஜாம் அக்கா இதை இனிமேல் பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அந்த ஜீரா வந்து கொதித்தது போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட் கொதிக்க வச்சுருக்கேன் அக்கா. 1/2 லிட்டரு ஈவன் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன் இந்த குலோப்ஜாமை பொரித்து எடுக்கிறதுக்கு. இது வந்து நம்ம அந்த ஒரு பாக்கெட்டு எம்டிஆர் தான் அக்கா எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டில் இத்தனை இது வந்திருக்கு. சும்மா குழந்தைங்களுக்காக டிசைனாக செஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் வெறும் உருண்டை பால் சைஸ்லேயும் போட்டுக்கலாம். அக்கா அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இது செஞ்சு வச்சுட்டு இதில் வந்து பொரிச்சு எடுப்போம். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தோம்னா சந்தோஷமாக இருப்பாங்க. வருஷப்பிறப்பு அன்றைக்கி இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வருஷப்பிறப்பு அன்றைக்கி நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுத்துடணும். அக்கா அன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே குலோப்ஜாம் தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து ஆயில் நல்லா காயட்டும். இது குலோப்ஜாமுக்கு ரொம்ப ஆயிலு நல்லா ஹீட் ஆகலாம் தேவையில்லை. லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம போட்டு எடுத்துடணும். அக்கா சும்மா இன்றைக்கி குழந்தைங்களுக்காக இப்படி நீள நீள வாக்கில் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருவோம் அக்கா. அப்போ தான் மெரூனிஸாக உள்ளேயும் நம்மளுக்கு வேகும். நம்ம ஊற்றிருக்க ஆயிலுக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் ஈவனாக மெரூனிஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல மெரூன் ஆன பிறகு எடுத்து போட்டிங்கன்னா நம்ம கடையில் விற்கிற குலோப்ஜாம் மாதிரியே டார்க் மெரூனில் நம்மளுக்கு நல்லா கடை குலோப்ஜாம் மாதிரியே கிடைக்கும். இப்போது டார்க் மெரூன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் உள்ள பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துடலாம். அக்கா அடுத்த ஷிஃப்ட்டு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆயில் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் மெரூனாக வந்துருச்சு. அப்புறம் போடுறது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எதெல்லாம் டார்க் மெரூனாக இருக்கோ அப்படியே எடுத்துடலாம். இப்போது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா வெடிப்பு வராமல் இருக்கும் குலோப்ஜாம். அதனால தான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போட்டு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிடணும். இப்போ இவ்வளோ டார்க் மெரூனாக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நம்ம கடை குலோப்ஜாம் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு அக்கா 1 மினிட் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா வந்து இந்த சக்கரை பாகில் போட போகிறேன். 1 மினிட் பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் போடுங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. எல்லாம் நல்லா ஊறணும். ஒரு 1 ஹவராச்சும் ஊறணும். 2 ஹவர்ஸ் ஊறினா இன்னும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டான குலோப்ஜாம் கிடச்சிடும். இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா ஊறி